ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய இளையான்குடி நாயனாரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் ரொம்ப வசதியானவராக, சிவனடியார்களை பார்த்தாவே சிவபெருமானை பார்த்த மாதிரியா அவங்களுக்கெல்லாம் அறுசுவை உணவு படைச்சி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாராம். தினமும் சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்குறதே அவருடைய வழக்கமாக வச்சுருந்தாராம். சிவபெருமான் இவர் இவ்வளோ வசதியாக இருந்து எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாரு, இவர்கிட்ட வசதி இல்லைன்னா கூட இவர் எல்லாருக்கும் இதே மாதிரியே சிரித்த முகத்தோடு உணவு கொடுப்பாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செல்வம் எல்லாம் அப்படியே கரையிற மாதிரி செஞ்சுட்டாரு நம்மளுடைய சிவபெருமான். இதுதான் 1வதுலேருந்து 2வது போகிறது, 2வதுலேருந்து 3வது போகிறது, அப்புறம் நாயன்மார் அவர் தான் டாக்டரேட் வாங்குகிற மாதிரி. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அந்த கஷ்ட காலத்தில் கூட சிவனடியார்களை பார்த்தா அவரால் என்ன முடியுமோ அதை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். வர சிவனடியார்களும் ரொம்ப சந்தோஷமாக அவர் கொடுத்த உணவை சாப்பிட்டு போனாங்களாம். இந்த மாதிரி அவர் ரொம்ப ஏழ்மை நிலைக்கு வந்துட்டாராம். ஒரு நாள் அவருக்கே சாப்பாடு இல்லையா. அப்போ அவங்க மனைவி சொன்னாங்களாம், நம்ம இவ்வளோ நாள் சிவத்தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி ஒரு சிவனடியாருக்கு கூட சாப்பாடு கொடுக்க முடியாது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்களாம். அப்போ பயங்கரமான மழையாம். அந்த மழையில் அப்படியே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அந்த சமயம் பார்த்து அவங்க வீட்டில் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டின உடனே இளையான்குடி நாயனார் சொல்கிறாராம், இவ்வளவு மழையிலையும் நம்ம வீட்டு கதவை தட்டுறாங்க அப்படின்னாக்கா அது நம்மளுடைய சிவபெருமானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் கதவை திறக்கிறாரு. கதவை திறந்ததுமே திருநீர் பூசிய ஒரு சிவனடியார் அங்கே நிற்கிறாரு. அவரை பார்த்ததுமே சிவபெருமானே வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு தலை தோட்டுறதுக்கு துணி கொடுத்து அவருக்கு மாற்று உடை கொடுத்து எல்லாம் உட்காருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரொம்ப களைச்சி போய் வந்திருக்கீங்க, ரொம்ப பசியாக இருப்பீங்க போல இருக்கு, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னாராம். உடனே அவங்க மனைவி கிட்ட போய் சிவனடியார் நம்ம வீடு தேடி வந்திருக்காரு, ஏதாவது போய் செய்ய அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், இது நடுராத்திரியாக இருக்குது, பக்கத்து வீட்டில் கூட போய் கேட்க முடியாது, நம்ம வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எந்த பொருளுமே இல்லையே, எப்படி செய்கிறது அப்படின்னாங்களாம். அதுக்கு இளையான்குடி நாயனார் சொன்னாராம், அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொல்லாத அப்படிங்கிறாரு. சரி ஏதாவது யோசி, சிவனடியார் ரொம்ப பசியாக இருக்காங்க அப்படின்னதுமே அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, காலையில் தானே நம்ம வயலில் நெல் விளைச்சிருக்கோம், அதை நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அதை நான் குத்தி அரிசி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இளையான்குடி நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, நம்ம மனைவி எவ்வளோ அறிவாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் விதை நெல்லை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாராம். ஒவ்வொரு விதை நெல்லுமே குழந்தைகளுக்கு சமமாக, ஏன் அப்படின்னாக்கா அந்த விதை நெல்லில் இருந்து தான் நம்மளுக்கு நிறைய அரிசி கிடைக்கிது. அப்படியேப்பட்ட விதை நெல்லை எடுக்கிறது ஒரு குழந்தைய கொல்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவர் அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த விதை நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க மனைவி கிட்ட கொடுத்ததுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதையெல்லாம் பக்குவப்படுத்தி அரிசி ஆக்கிட்டாங்களாம். சரி சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது விறகு இல்லையே, விறகு வேணுமே அப்படின்னு சொன்னதுமே உடனே அவர் சொன்னாரா, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம வீட்டு கூரை தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூரையில் இருக்கிற விறகெல்லாம் எடுத்து அவர் விறகை கொடுத்துட்டாராம். சரி காய்கறிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தோட்டத்தில் இருக்கிற கீரையும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லி இருக்கிற காய்கறிகளையும் எடுத்துகிட்டு கொடுத்தாராம். அந்த அம்மா அது எல்லாமே பக்குவமாக சமைச்சாராம். 2 பேரும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த சிவனடியாருக்கு பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களாம். சரி சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் போய் சிவனடியாரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனடியாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்த உடனே அவர் என்னப்பா சாப்பாடு ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நான் தயாராக இருக்குது சுவாமி, நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுமே 2 பேரும் இளையான்குடி நாயனாரும் அவருடைய மனைவியும் சாப்பாட்டெலாம் எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. எடுத்துகிட்டு வைக்கிறம்போது அங்கே பார்த்தா அந்த சிவனடியாரை காணோம். அப்படியே ஒரு ஜோதி பிளம்பாக சிவபெருமான் பார்வதி தேவியோட அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. இளையான்குடி நாயனாரோட பெருமை இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் அவருக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காரு. இது பாஸ் பண்ணால் தானே நம்ம பெரிய டாக்டராக வைக்கலாம் ஆக முடியும். கடவுள் அதனால தான் நம்மளுக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்துருக்காரு. கொண்ட கொள்கையில் நீ உறுதியாக இருக்கியா, நீ நல்லவனாக நடந்துக்கிறியா அப்படிங்கிறது தான் கடவுள் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுறாரு. இவங்கள மாதிரி நாமளும் வாழணும் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கலாமா. அந்த காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே பாய். ராதே கிருஷ்ணா.